மாதுக்கு ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்க கூடியிருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. எவ்வளோ பேர் நேற்றைக்கு குருக்ஷேத்திர பேட்டில் பங்கு கொண்டீங்க? எத்தனை பேர் சண்டையில் நினைக்கிறீங்க? 2-3 பேர் தானா? எல்லாருமே இருந்தாங்க. கடைசியில பாண்டவர்கள் ஜெயிச்சாங்களா கௌரவர்கள் ஜெயிச்சாங்களா? அது உண்மையான பேட்டில். நேற்றைக்கு யார் ஜெயிச்சாங்க? அதுதான் யார் ஜெயிச்சா? So we welcome you all. Our talk pilgrimage is about to start. சின்னதான இன்றைய தீர்த்த யாத்திரை நம்ம தொடங்க போறோம். So the beginning was not very pleasant. தொடக்கம் அந்த அளவுக்கு இனிமையானதா இல்லை. வேற எதை வேணா பொறுத்துக்கலாம், டாய்லெட்ல போய் தண்ணி வரலன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டே கிடையாது. இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். சரி, அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் மறக்க பார்ப்போம் இல்லையா? எவ்வளவு பேர் மறக்கிறதுக்கு தயார் இல்லை? எவ்வளவு பேர் தயார்? எவ்வளவு பேர் ஆல்ரெடி மறந்துட்டீங்க? பரவாயில்ல, பிருந்தாவனத்துக்கு போய் ஞாபகம். ஓகே, சோ முதல்ல கௌரவரி பிரபு சிரிச்சாதான் இன்னைக்கு கிளாஸ் தொடங்குவோம். சோ முதல்ல நம்ம சன்னிஹித் சரோவர் அப்படிங்கிற இடத்துக்கு போறோம். The first place is சன்னிஹித் சரோவர். சன்னிஹித் அப்படின்னா assembly அப்படின்னு அர்த்தம். You know, assembly. The place where great people gather, it is சன்னிஹித் சரோவர். எந்த இடத்துக்கு போறோம்? ஆக்சுவலா இந்த சன்னிஹித் சரோவர்ல தான் நம்ம தங்கி இருக்கோம். இந்த முன்னாடி நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த பாண்ட், அதான் சன்னிஹித் சரோவர். We are staying right in front of சன்னிஹித் சரோவர். So before the battle was about to begin, யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி, எந்த யுத்தம்? மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி பாண்டவர்ஸ் were little disturbed. பாண்டவர்களுக்கு சின்னதா பயம் இருந்தது. ஏன்னா கௌரவஸ் ஆர்மி was majority. It is almost the double of Pandavas army. பாண்டவர்களுடைய படையை விட கௌரவர்களுடைய படை 2 மடங்கு இருந்தது. And the army generals were double. சேனாதிபதிகளும் 2 மடங்கு இருந்தது. Right? And the great personalities like Bhishma, Karna, Kripa, Ashwatthama, Drona, all the great personalities were with Kauravas. கௌரவர்கள் கூட தான் பெரிய பெரிய மகாத்மாக்கள் இருக்காங்க. பாண்டவர்கள் கூட யார் இருந்தாங்க? ஒன்லி கிருஷ்ணா. அவர் சண்டை போட மாட்டேன், அவர் சிக்லீவா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. Yes, ஆயுதமே எடுக்குமா? Krishna was there, but Krishna is not going to fight, right? And Krishna told them, you go and take blessings from all the great Devi Devatas. எல்லா தேவி தேவர்கள் முன்னாடியும் போய் தபஸ்ய பண்ணி தபம் பண்ணி அவர்களுடைய அனுக்கிரகம் வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னா?
So when the battle was about to decide, யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி பாண்டவர்களும் கௌரவர்களும் 2 பேரும் பயங்கரமான கோபத்தில் ஆவேசத்தில் இருக்கிறாங்க. Pandavas and Kauravas, they were deadly against each other. And Bhima wanted to break the heart of Dushasana and take the blood from Dushasana's heart, and Bhima wanted to drink the blood. Are vegetarian or non-vegetarian? Yeah. Right? So, Bhima வந்து துஷாசனுடைய இதயத்தை பிளர்ந்து அந்த சூடு, அது ஹாட்டா வேணுமா, அந்த சூடான ரத்தத்தை குடிச்சாதான் நீ சமாதானம் அடைவார். யாரு? பீமா. And Draupadi had not used shampoo for her hair. திரௌபதி வந்து தலைக்கு முடிக்க என்ன போடல? ஷாம்பு போடல. நீ ஷாம்பு போட்டாதான் குளிப்பேன்னு சொல்லி அதை வேற கழட்டி போட்டு நடக்கிறாங்க. அது என்ன ஷாம்பு? துஷாசனோட பிளட். பாருங்க, நம்ம எல்லாம் கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடி நடந்துட்டு இருக்கோம். அவங்க பிளட் வேணும்னு கேட்டாங்க. So Draupadi had a different agenda. She wanted the blood of Dushasana so that she can take part, right? And Bhima wanted to break the ties of Duryodhana. Duryodhanoடைய தொடையை உடைக்கணும். You know, Karna wanted to defeat Arjuna. This is the best chance. கர்ணருக்கு வந்து யாரை தோக்கடிக்கணும்? அர்ஜுனரை தோக்கடிக்கணும். And Yudhishthira wanted to regain his name, fame. யுதிஷ்டிர சக்கரவர்த்திக்கு அவருக்கு இழந்து போன பேர் புகழும் திருப்ப கிடைக்கணும். So there were thousands of people in Kuru and Pandavas. Each of them had a private agenda. எவ்வளோ பேர் யுத்தத்துல கூடி இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும். All of them wanted to satisfy that through this battle. இந்த ஒரு சண்டையில இது அத்தனையுமே திருப்திப்படுத்தது. நிறைய பேர் கேட்பாங்க, why Krishna allowed this battle? எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, ஏன் கிருஷ்ணர் சண்டை போட வச்சார்? சண்டை போடா முடிச்சிருக்கலாம் இல்ல? He could have solved this without battle. Thank God Krishna solved this in one battle. Otherwise there will be battle forever. அவ்வளவு காசு வச்சிருந்தாங்க மனசுல. யாரு? பாண்டவர்களும் கௌரவர்களும் அத்தனை பேருக்கும் ஆசை இருந்தது மனசுக்குள்ள. இந்த அத்தனை ஆசையும் நிறைவேற்றணும்னா ஒரு சண்டை பத்தாது, காலம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஒரே சண்டையில அத்தனை பேர் கேன்சர் கொடுத்தாரு. He wanted to please everyone and he did that in one battle. இன்னைக்கெல்லாம் இந்த பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பேசிக்குவாங்க. அதாவது ஒரே நேரத்துல நிறைய விஷயம் பண்றது. கிருஷ்ணரை மாதிரி யாருக்குமே பண்ண முடியாது. You know, he is the expert in one battle. ஒரே யுத்தத்துல he answered Karna, Arjuna, Bhishma, Drona, Kripa. He answered everyone. ஒரு யுத்தத்துல அத்தனை பேருக்கும் பதில் கொடுத்தார். யாரு? கிருஷ்ண பகவானுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. And when the battle was progressing, சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது, in this battlefield, this Kurukshetra battlefield, இந்த யுத்த பூமியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து இந்த பூமியெல்லாம் லெவல் பண்ணி கிளியர் பண்ணவா முடியும்? There were trees in between. யுத்த பூமிக்கு நடுவில் என்ன இருந்தது? மரங்கள் இருந்தது. அந்த ஒரு மரத்துல சின்ன பறவைகள் வந்து கூடு கட்டி முட்டை போட்டு. You know, in a tree there was a bird's nest, and in the nest there were eggs of the bird. அப்ப இந்த சண்டையெல்லாம் போடும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டா சண்டை போடுவாங்க, ரைட்? வீட்டில் கூட நம்ம சண்டையெல்லாம் போடுவோமே, கையில் கிடச்சி சட்டியெல்லாம் எடுத்து வீசி
you want to show off something. கொஞ்சம் சத்தமெல்லாம் வேணும், கொஞ்சம் கலரெல்லாம் இருக்கணும், அப்பதான் சண்டை நல்லா இருக்கும். Right? It should be colorful. And சண்டை வரும்போது the voice, கோபம் வரும்போது என்ன ஆகும்? The voice will go up. சத்தம் பயங்கரமா வரும். இல்லையா? யாராவது சவுண்ட் கம்மியா சண்டை போடுறது பார்த்துருக்கீங்களா? No, the voice will. அப்புறம் அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி go up, right? Why do they increase their volume? ஏன் சத்தத்தை அதிகம் பண்றாங்க? மெதுவா சண்டை போட தெரியாது. சண்டை போடுறீங்களா? கொஞ்சம் மெதுவா போடுவாங்க, அப்படி சொல்ல முடியாது. ஈவன் ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்ஸ் வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலன்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? அமைதியா. டீச்சர் வந்து சொல்லுவாங்க சைலன்ஸ், அவளே கத்துறா. ரைட்? அந்த மாதிரி ஆகி போச்சு இந்த ஊர்ல. என்ன சொல்றவங்க அர்த்தமே இல்லாம போச்சு. So why do people increase their volume when they fight, when they get angry? ஏன் சத்தத்தை அதிகமா செய்யறாங்க? Have you seen people in love? அன்பால இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி பேசுவாங்க? ரொம்ப சவுண்ட். அப்படி இந்த நைட் எல்லாம் கல்யாணம் ஆக புதுசுல இந்த பையனுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருவாங்க. Just before wedding, when they get engaged, they get a phone. அந்த போன் உள்ள போய் பேசுவாங்க. எங்க பேசுறாங்க? உள்ள பேசிட்டு. They speak so soft. Okay, how many of you got this experience? Right. So when people are in love, their volume goes very low. And when they are angry, their volume shoots up. கோபப்படும் போது சத்தம் அதிகரிக்கிறதும், அன்பால இருக்கும் போது சத்தம் கம்மியாகும். ஏன் அப்படி செய்யறாங்க? What could be the reason? Yes, bro. Yes. அதாவது அன்பால இருக்கும் போது இந்த இதயங்கள் எல்லாம் பக்கத்துல வந்துடும். They're very close. They are, they understand each other and they respect each other and there is no difference. அன்பால இருக்கும்போது வித்தியாசம் கிடையாது. கோபம் வந்துச்சு, the moment they get angry, that's all. The person who lived with me for the last 20 years, he just becomes a stranger to me. 20 வருஷமா என் கூட வாழ்ந்துட்டு இருக்கான், யாரோ அவ்வளவுதான் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. Every time you get angry, 12 minutes in your life gets cut, gets decreased. ஒரு தடவை கோபப்படும் போதும் வாழ்க்கையில 12 நிமிஷம் போயிருது. எவ்வளவு நிமிஷம் போயிருது? அவ்வளவுதான் போச்சு. நேற்றுக்கு எத்தனை பேருக்கு 12 நிமிஷம் போச்சு? 12 இன்டு எவ்வளோ? ஒரு தடவை கோபப்பட்டா 12, அப்புறம் எவ்வளவு போச்சு? 24 hours. Right? So, not only that, anger plants a permanent seed of poison. இதயத்துல வந்து நிரந்தரமான ஒரு விஷச்செடிக்கு விதை போட்டாச்சு. இது கோபம் வரும்போது, ஒரு தடவை கோபப்படும் போது நிரந்தரமான விஷச்செடிக்கு ஒரு விதையை போட்டாச்சு இதயத்துல. இட்ஸ் a seed for a permanent disease. ஏன்னா இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கோபப்பட்டாங்க, நைட்டு சால்வ் ஆயிடும், அன்னைக்கே சால்வ் ஆயிடும். For example, you take a couple and they get angry and they fight among each other. They keep saying so many things and by evening it is solved. எவ்வளவு பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எல்லாரும் வீட்டில் இருக்குல்ல? அவ்வளவுதான். இந்த சண்டையை போட்டாங்க, சாயங்காலம் சால்வ் ஆயிடுச்சு. What do we think? We think the problem is solved. நம்ம நினைக்கிறோம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆகவே செய்யாது. கண்ணுக்கு முன்னாடி இருந்து மறைஞ்சதே தவிர அது சால்வ் ஆகாது. It will never get solved. Just disappeared from your vision. After 1 year you fight again. ஒரு வருஷத்துக்கு கழிஞ்சு என்ன பண்றீங்க? நீங்க சண்டை போடுறீங்க. சண்டை போடும்போது என்ன ஆகுது தெரியுமா? சொல்லுவாங்க,
எனக்கு தெரியும், போன வருஷமே நீ இப்படித்தானே பண்ண. They will bring it back. After 1 year, they will recall that problem back. மறுபடியும் திருப்பி கொண்டு வருவாங்க அந்த பிரச்சனையை. Was it solved or not? It will never get solved. சாக போனாலும் சரி, எனக்கு ஒன்று அப்பவே தெரியுது. Bring it back. It will never get solved. So anger is a kind of thing which plants a seed for permanent poison. நிரந்தரமான ஒரு விஷத்துக்கு விதை போடுறதா என்னது? கோபம். அப்ப எவ்வளவு பேர் நாளை கோபப்படுவீங்க? எவ்வளவு பேர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவீங்க? Yes. Only love can do that. உண்மையான அன்புக்கு மட்டும்தான் அது முடியும். சரி, என்ன கதை சொல்லிட்டு இருந்தேன்? அந்த மரத்துல அந்த பறவையினுடைய கூடு இருக்கு. There was a nest in the tree, right? And when these great soldiers were fighting, சேனாபதி, army generals, அதிரதீஸ், மகாரதீஸ், இந்த மகா யோத்தாக்கள், பெரிய பெரிய வீரர்கள்லாம் சண்டை போடும்போது an arrow just shot that bird's nest and the nest fell on the ground. அந்த பறவையினுடைய கூடு கீழே விழுந்துருச்சு. What is there in the nest? A lot of eggs. And there were camels running, horses galloping, and elephants running, soldiers, they were screaming, they were fighting, and there was a bloody war. Blood was flowing like river. Jackals and vultures are waiting. அப்படியே இந்த பறவைகள், ஓநாய்கள்லாம் வட்டம் போட்டுட்டு இருக்கு, யார் சாவான்னு சாப்பிட்டுருக்காங்க. And some soldiers were on the ground and they were breathing their last. அந்த கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சில வீரர்கள்லாம் கீழே விழுந்து, their arms were cut and the hands were cut. எல்லாம் கை காலெல்லாம் அப்படியே லாஸ்ட்ல மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. The jackals are coming and waiting next to them. ஓநாய் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? சத்தா சாப்பிடும். அதுக்கு விருந்து இவனுக்கு மரணம். The jackals were waiting. In that situation, will anybody care for the bird's nest? யாராவது அந்த பறவையினுடைய கூட்டுக்காக கவலைப்படுவாங்களா? பார்த்தா அதை எடுத்து சைடில் வைப்பா அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? They were fighting vengeance in their eyes. கண்ணுல கொடூரமான கோபத்துல யாரை வெட்டுறது, யாரோட ரத்தத்தை குடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. At that time, Krishna told Arjuna to shoot a bell which was hanging on an elephant's neck. யானையோட கழுத்துல பெரிய ஒரு மணி தொங்கிட்டு இருந்தது. யானை கழுத்துல மணி பார்த்துருக்கீங்களா? அப்படி அப்படி அடிச்சுட்டு இருக்கும். அந்த மணி தொங்கிக்கிட்டு இருந்தது. Krishna told Arjuna to shoot that bell. அந்த பெல்லை ஷூட் பண்ண சொன்னார். யாரு? Arjuna asked, what? I am killing this great man. You are telling me to shoot that bell? பெரிய சண்டை போட்டிருக்கிறேன், யாரையெல்லாமே அடிச்சுட்டு இருக்கேன் நான். பீஷ்மர் கூட, துரோணாச்சாரியா கூட சண்டை போட்டிருக்கேன். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? வெல்ல போயிடுது. அப்படியே ரொம்ப சிரிப்பா இருந்தது அர்ஜுனர். பட் ஸ்டில் Arjuna shot that bell. Krishna சொன்னது. Still Arjuna listened to Krishna and he shot that bell. You know what happened? The bell came and fell on that bird's nest. அந்த பறவையின் கூட்டுக்கு மேல என்ன விழுந்தது? For the next 18 days the bell was there. 18 நாளும் அந்த மணி எங்க இருந்தது? அந்த கூட்டுக்கு மேல. And the tiny eggs were protected, right? So someone asked Krishna, you are so careful about protecting those eggs, but you did not protect so many people. எதை காப்பாத்தினாரு? பறவையோட முட்டையை காப்பாத்தினார். ஆனா இங்க மனுஷர்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தினார். Right? And he said the bird came to this battle simply to take my darshan. அந்த பறவை யுத்தத்துக்கு எதுக்கு வந்தது? பகவானை பார்க்கிறதுக்காக அந்த பறவை வந்தது. பாக்கி எல்லாரும் எதுக்கு வந்தாங்க? அவங்களுடைய
சொந்தமான விருப்பு வெறுப்புகளை வந்து நடந்து. They had their selfish motives, but the bird did not have any selfish motives. அந்த பறவைக்கு வந்து சுயநலமே கிடையாது, right? And in the end, the bird and the eggs were protected. அந்த பறவையினுடைய முட்டையெல்லாம் காப்பாற்றினார். So when Krishna was there in Kurukshetra battle, he had millions of things in his head. பகவானுடைய தலைக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. He has to satisfy everyone at the same moment. எல்லாரையுமே ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்துறது யாருக்கு? So the Lord is very very merciful. பகவான் வந்து கருணைமயமானவர். So Krishna told Pandavas before the battle, you go and perform a sacrifice and please Devi Devatas. தேவி தேவர்களை வந்து நீ திருப்திப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். யாருக்கிட்ட? பாண்டவஸ். And the Pandavas assembled in this place. இந்த இடத்துல பாண்டவர்கள் கூடி எவ்வளவோ ராத்திரி பகல் தூங்காம they were performing penances. They were performing penances for continuously day and night in this place. And all the holy rivers appeared here to bless Pandavas. இந்த படைப்புல இருக்கிற அத்தனை புண்ணிய நதிகளும் இங்க தோன்றுச்சு. எல்லா புண்ணிய நதிகளும் சந்நிகிதராகனால்தான் இந்த இடத்துக்கு என்ன பேரு? சந்நிகித் சரோவர். So the place where Pandavas did not sleep is சந்நிகித் சரோவர். சந்நிகித் சரோவர்ல பாண்டவர்கள் என்ன செய்யல? தூங்கல. அவங்க தூங்காம தேவி தேவர்களை திருப்திப்படுத்தின இடம். நேற்றுக்கு எவ்வளவு பேர் தூங்கல இங்க? வெரி குட். நீங்க எல்லாம் இங்க திருப்திப்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு ட்ரெயின்ல ஏறணும்னா தூங்கி இருக்க. எதிர்பார்க்கிறோம் ட்ரெயின்ல நல்லா இருக்கும், அங்க எப்படி இருக்குமோ தெரியல, ரைட்? So all the holy rivers appeared here. Ganga, Yamuna, Saraswati, Godavari, Narmada, Sindhu, Kaveri, and all the தீர்த்தாஸ். நதிகள் மட்டும் கிடையாது, தீர்த்தங்கள். புஷ்கர தீர்த்த, பிரபாச தீர்த்த, பிரயாக தீர்த்தம், அனைத்து தீர்த்தங்களும் நதிகளும் தோன்றிய இடம் இது. எந்த இடம்? சந்நிகித் சரோவர். All the holy rivers and the தீர்த்தாஸ் appeared here. சந்நிகித் சரோவர் ki. Then after the battle, this place turned to be holy because all the warriors who were alive after the battle, they came and took bath in this sarovar. இந்த சரோவரம், இந்த குளத்துல வந்து யுத்தத்துக்கு அப்புறம் எல்லா படை வீரர்களும் வந்து குளிச்சாங்க, right? So this is a place where all the great Pandavas have taken birth. அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு புண்ணிய ஸ்தானமாக மாறிடுச்சு. After that, this place turned to be a holy pilgrimage. After many years, Krishna came with his wives in this place to take bath from Dwaraka. பகவான் வந்து துவாரகையிலிருந்து தன் மனைவிகளை கூட்டிக்கிட்டு வந்தார். எதுக்கு? இங்க குளிக்கிறதுக்காக. கிருஷ்ணருக்கு எவ்வளவு மனைவிகள்? 16,108 wives. 16,108 மனைவிகள். அதனாலதான் கிருஷ்ணரை வந்து பகவான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம பிரபு எல்லாம் ஒரு மனைவியை வச்சு கஷ்டப்படுறாங்க. பகவானுக்கு எவ்வளவு மனைவி? யோசிச்சு பாருங்க, ரைட்? சம்மதிக்கிறீங்களா இல்லையா? பிரபு பேர் என்ன? மகேஷ் பிரபு. யோசிச்சு பாருங்க, you have got 18 wives. How your life will be? ஆல்ரெடி தலையில முடியலாம். 12 மனைவி இருந்தா அப்படியே பிடிச்சுக்கிட்டு ரோட்ல நடப்பார் பைத்தியமா, ரைட்? Is it possible to satisfy more than one wife? ஒன்னே முடியல, ரைட்? So Krishna was managing 16,108. அது மட்டும் இல்ல, தலைக்கு 10 குழந்தைகள். So that means he had
1,61,080 children. அருந்ததியோட அம்மா ரெண்டை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. Right? You imagine you have thousands of, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். Right? But Krishna simultaneously appeared in all the palaces. ஒரே நேரத்தில் அத்தனை அரண்மனையில் இருந்தார் கிருஷ்ணா. In Rukmani's palace, Rukmani is worshipping Krishna. ருக்மணியினுடைய அரண்மனையில ருக்மணி கும்பிட்டுட்டு இருக்காங்க. In Satyabhama's palace, Satyabhama is having debate with Krishna. சத்யபாமா என்ன பண்றாங்க? வாக்குவாதம். காலையில கிருஷ்ணர் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே தூக்கி பெட்ல உட்கார வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. Please don't try this at home. Right? காலங்காலத்துல அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் தான் நடக்கும். In Satyabhama's place, in Jambavati's place, the moment Krishna opens his eyes in the morning, ஜாம்பவதியோட வீட்டுல என்ன நடக்கும்னா கண்ணை திறந்த உடனே she will come, lift Krishna like that and throw him out of the house. காலங்காத்தால கிருஷ்ணர் அப்படியே தூக்கி எடுத்து வெளியே வீசிடுவாங்க. யாரு? ஜாம்பவதி. அதுக்கப்புறம் இந்த ஸ்பியருக்கு என்ன சொல்லுவாங்க? ஈட்டி. ஈட்டி தெரியுமா? ஈட்டி எடுத்து கிருஷ்ணர் கையில கொடுத்துருவாங்க. என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அப்படியே ஈட்டி எடுத்து ஜாம்பவதி வீசுவாங்க. கிருஷ்ணர் எந்திரிச்சுதான் இருப்பாரு. அப்புறம் அவர் தப்பிக்கணும். There will be battle in this thing. And in Mitravinda's palace, மித்ரவிந்தாவினுடைய அரண்மனையில காலையில எந்திரிச்சோன்னா அப்படி சங்கீதம், கிருஷ்ணர் ஆடுவார், மித்ரவிந்தா ஆடுவாங்க. Fantastic. In each palace, Krishna will be doing entirely a different thing. ஒரு அரண்மனையிலும் தனிப்பட்ட முறையில எல்லாமே நடக்கும். So, all the 16,108 wives, they came here on an eclipse day to take part. ஒரு கிரகணம் நாளைக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? On the same day, gopis from Vrindavan also came here to take part. Vrindavan யார் வந்தாங்க? கோபிஸும் வந்தாங்க. They also came here and they are seeing Krishna after 100 years. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்க்கறாங்க? 100 வருஷம். Krishna told gopis, I will come back by sunset. காலையில நான் போறேன், சாயங்காலம் வந்துருவேன். கம்சர் எதுக்கோ என்ன பார்க்க கூப்பிட்டுருக்கார். கம்சர் has written, call me. I'll go and I'll come back by sunset. சாயங்காலம் வந்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார் கிருஷ்ணர். Yes, never returned. And the gopis were crying and they turned mad from that day. அழுது அவங்க என்ன ஆயிட்டாங்க? பைத்தியமே பிடிச்சிருச்சு அவங்களுக்கெல்லாம். They used to hug the tamal tree thinking that is Krishna. ஓடி போய் தமால மரத்தை வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த தமால் tree had the same fragrance like Krishna's body. பகவானுடைய உடல்ல இருந்து என்ன மனம் வருமோ அதே மனம் இந்த மரத்துக்கு இருந்தது. என்ன மரம்? And they embraced that tamal tree and they started rubbing their face and the face will, they'll be bruises and will be bleeding. கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டு போய் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அவங்க உடலெல்லாம் கிழிச்சு ரத்தம் வரும். They forgot their food. So much of devotion. பக்தியினால எதை மறந்தாங்க? சாப்பிடுறத மறந்துட்டாங்க. They forgot to sleep. பக்தியினால தூக்கத்தை மறந்துட்டாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி பக்தர் ஆகணும்? அதாவது இன்னைக்கு பிரசாதம் கிடையாது. ஒரு கையை காணும். Right? Gopis forgot and they were mad. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அதனாலதான் கோபிகா கீதத்துல பாடுவாங்க. பதிசுதாபயா பிரார்த்தபாசமா அதிலங்யதே அந்தி அச்சுகாகதா கதிவிதஸ்தவோ கீதமோஹிதா Kitavayoshita Kashtyaje Nishi Hare Krishna Hare Krishna 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 Hare Hare Hare
It is like they got their life back. Tears were incessantly flowing from the gopis' eyes, and they were so mad in love with Krishna. The moment they saw Krishna, their heartbeat increased in millions of times. இதய துடிப்பு ஆயிரமாக வளர்ந்தது. பகவானை கண்கள் நிறைந்து கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து, because of those tears their garments got wet. அவங்க துணியெல்லாம் நனைச்சு, they screamed, it is our Madhava, Keshava, Madhusudana had come back, and they ran. 3 crore of them. 3 கோடி கோபிகைகள் யாரை பார்த்து ஓடுறாங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி. They saw our Madhava, our Keshava, they ran. And you know, the wives were shocked. அப்படியே மனைவிகள்லாம் அதிசயமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க கணவரை இன்னொருத்தர் வந்து கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? And they were shocked. They did not know what to do. And they were only 16,000, and these people were 3 crores. அவங்க 16,000 தான், இவங்க 3 கோடி பேர். They did not listen to anything. They did not bother about the social law, etiquette. அதாவது சமூகத்தில் இருக்கிற விதியை பத்தியும் எல்லாமே மறந்துட்டு, they ran out of love. They dragged Krishna and Balaram and Subhadra, and they put them on the chariot. They tied them with the chariot. ரதத்துல எடுத்து போட்டு கட்டிக்கிட்டு, they started pulling the chariot towards Vrindavan. ரதத்தை இழுத்துட்டு போறாங்க. எங்க? Vrindavanத்துக்கு இழுத்துட்டு போக பார்க்கறாங்க. மறந்துட்டாங்க. என்ன? because all these days they were very shy. இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்க? பயங்கர வெட்கமா இருப்பாங்க. When Krishna is leaving to graze the cows in the forest, they will come and hide behind the pillars. பகவான் வந்து காலையில பசுமாட்டை இழுத்துட்டு போகும்போது இந்த கோபஸ்திரீகள் கோபிகைகள்லாம் வந்து தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. You know how the young girls behave. They're very shy, they blush, they hide like that, they smile at the tip of their eyes and lips. கண்ணோட அந்த எண்ட்லெஸ் அப்படியே பார்ப்பாங்க, நேரா பார்க்க மாட்டாங்க. You know, young girls, they're very shy and they love Krishna so much and they can't express in front of others. எல்லாருக்கு முன்னாடி இது பண்ண முடியாது. அப்படியே சின்னதா சிரிப்பாங்க, அப்படியே ஒளிஞ்சுட்டெல்லாம் பார்ப்பாங்க. And they did all these things and finally they lost Krishna. இப்படி இருந்தனால அவங்களுக்கு என்ன நஷ்டமாச்சு? கிருஷ்ணரை நஷ்டமாச்சு. Right? So this time they decided nothing like that. பகவானை பார்த்த உடனே எல்லாமே மறந்து, they grabbed Krishna, put him on the chariot, put Balaram on the chariot, Subhadra Devi on the chariot, tied them. இறைவனை வந்து கடவுளை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ரதத்துல போட்டு கட்டிட்டாங்க. நம்மெல்லாம் கோயிலுக்கு போய் ஓ பூர்ணவதா அப்படியே ரொம்ப பயபக்தியா சாமி கும்பிட்டு இருப்போம். Right? They just took him and threw him in the chariot, tied the chariot, and they started dragging the chariot without horses. குதிரை கூட இல்லாம ரதத்தை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. And there were tears from all the gopis. And the கண்ணீர், that tears got mixed in this sarovar. அந்த கண்ணீர் எங்க கலந்துச்சு? இந்த சரோவரத்தில். So when you are touching that, you are touching the bodies of gopis, you are touching the body of Lord Krishna, you are touching the body of Pandavas. இத்தனை பேரும் சேர்ந்த ஒரு மகா இடத்துக்கு நம்ம போக போறோம். சந்நிஹித் சரோவர் கி. So please don't think anything else. Are we going now and come for breakfast or breakfast and then going? So நம்ம போயிட்டு எல்லாருமே ரொம்ப with a very deep devotion, right? We will go doing Nama Sankirtan and they will come back also here for breakfast with the Kirtan, right? Srila Prabhupada ki. Yeah,